என்னம்மா சொல்றீங்க? தம்பி எங்க இருக்கா இப்போ? அதைத்தாயா நான் உன்கிட்ட கேக்குறேன், எங்க இருக்கான் உன் தம்பி? அம்மா எனக்கு என்ன தெரியும், நான் இங்க இருக்கேன். நானும் அங்கதான் இருந்தேன், இப்பதான் சென்னை வந்திருக்கேன். வந்ததும் உன் தம்பி பண்ணி இருக்கிறதா இவங்க சொல்ற வேலையெல்லாம் கேட்டா எனக்கு உன் மேலதான் சந்தேகம் வருது. அப்படி என்ன பண்ண அவன்? வேற என்ன, எல்லாம் ஓன் ட்ரைனிங் தான். தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வெண்ணிலாவை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் நான் வீட்டை விட்டு. இது நீ பார்த்த வேலை தானே இது? இப்ப தம்பி எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? அதை கேட்கறதுக்கு தான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். எங்க இருக்கான் அவன்? ஏற்கனவே அந்த வெண்ணிலா பொண்ணு வினிதாவோட நகையெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடுச்சு. இப்போ அவ பின்னாடியே இவனும் போயிட்டான். அம்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னத்தையா பார்த்து பேச சொல்ற? இங்க இவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். உங்களை பெத்த அம்மா, நான் பெத்த 2 பிள்ளைகளும் என்னை தலை குனிஞ்சு தான் நிக்க வைக்கிறீங்க இவங்க முன்னாடி. அன்னைக்கு நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி, அதாவது ஒரு பக்கம் ஏத்துக்கிடலாம். இவன் பண்ணி இருக்கிற வேலையை பாரு. சரி, இப்ப தம்பி எங்க தான் இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு தெரியலப்பா. வினிதா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா, உங்க மகன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாருதே அப்படின்னு. இன்னமுமா நீங்க அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க பெத்த பிள்ளைய பத்தி ஒருத்தவங்க தப்பா சொல்றாங்கன்னு அது என்ன ஏதுன்னு கூட யோசிக்க மாட்டீங்களா? என் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் அடிச்சு பேசினேன் இங்க வந்த உடனே. ஆனா உன் தம்பி பேசினதை காதால கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தேன். அவன் வாயாலேயே நான் வெண்ணிலாவை தான் லவ் பண்றேன், என் காதல் முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம்னு பேசியிருக்கான் வினிதா கிட்ட. நான் அவளை தேடி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானோ. இப்ப அந்த பொண்ணும் எங்க இருக்கான்னு தெரியல, இவனும் எங்க இருக்கான்னு தெரியல. நீ தான் ஆரம்பத்துல இருந்தே உன் தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த, இந்த குடும்பத்தோட சவகாசம் வேண்டாம், வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாத, வேற நல்ல பொண்ணா பாப்போம்னு. அப்படி சொல்லியே அவன் மனசை கலைச்சிட்ட. உன் புத்தி தான் இப்ப அவனுக்கு வந்திருக்கு பாரு. நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க வீட்டு பொண்ணை நீ லவ் பண்ண மாதிரி அவங்கிட்ட வேலை பார்த்த பொண்ணை அவனும் இப்ப லவ் பண்ணியிருக்கான். இல்லம்மா, இல்ல, இதுல என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? உன் தம்பி வினிதாவுக்கு பண்ண நம்பிக்கை துரோகம் தான் இருக்கு. சரி, நான் கிளம்பி வரேன், வைங்க. நீ வந்து என்ன செய்ய போற? வரேன், வைங்க. என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்ல, பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனையா? இல்லையே, நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இருங்க. தம்பி, வீடு எனக்கு பிடிச்சிருக்குமா? மானுக்கிட்ட பேசுங்க, மானுக்கும் ஓகேன்னா அந்த அண்ணன் கிட்ட பேசி முடிச்சிருங்க. சரிங்க தம்பி. மானு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா, நீங்க பேசுங்க. சரி, அப்ப சரி. ஹலோ ஹலோ, அரசி. சொல்லுங்க சார். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாப்பா? பாப்பா நல்லா இருக்கா. உங்க ஃப்ரெண்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்பாவும் நல்லா இருக்காரு. சரிம்மா. என்ன சார், ஏதாவது விஷயமா? இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி வீட்டுக்கு எதுவும் போனீங்களா? போறதுக்கு டைமே கிடைக்கல சார். இந்த வாரம் போலான்னு இருக்கோம். சரிம்மா, சரி. உங்ககிட்ட பேசினானா சார் அவன்? அதெல்லாம் பேசினான். சரிங்க சார். நான் தான் இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை போய் பார்க்கவே இல்லை. இங்க வேலையே சரியா இருக்கு. பாப்பாவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க வேண்டியதுனால எங்கேயும் நகர முடியல. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க. சரிங்க சார், சரி. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா சார்? இல்ல, பாப்பாவுக்கு செக்கப் அடுத்து எப்போ போகணும்? நாளை கழிச்சு போகணும் சார். சரிம்மா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரிங்க சார். சரிம்மா, வேந்தனை கேட்டதா சொல்லுங்க, வச்சிடுறேன். சரிங்க சார், சரி. அப்படின்னா தம்பி எங்க இருக்கான்னு அரசிக்கும் எதுவும் தெரியல. முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னே அரசிக்கு தெரியல. என்னங்க? என்னடா? குழந்தைனார் வீட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லையடா, இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி. வேற யாரு தம்பி ஃப்ரெண்டு இருக்காங்க? ஒரு டாக்டர் பொண்ணு இருக்காங்க, ஆனா அவங்க நம்பர் தெரியலையே எனக்கு. தம்பி. ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 53 லட்சத்துக்கு வந்திருக்காரு. முடிச்சிடலாமா எப்படி? அண்ணா, ஒரு 50 முடிக்க முடியாதா? மன வேலை ரொம்ப அதிகம் தம்பி இந்த ஏரியாக்குள்ள, பாத்துக்கோங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க. வீடும் கொஞ்சம் பழைய வீடு தானே. அப்படின்னா நான் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லட்டுமா? சரி, அம்மா கிட்ட சொல்லிருங்க, அம்மா என்கிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்க சார். கொஞ்சம் 50 ரவுண்டா முடிக்க பாருங்க. மனு, நீ இருந்து பாத்துட்டு வா. என்னடா, நான் கொஞ்சம் ஊட்டிக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு சென்னை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிடா, சரி, பாத்துக்கோ என்ன. அம்மா, நீங்க பேசி ஃபைனல் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களாம்மா? சரிங்க தம்பி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப போயிட்டு வாங்க. நாங்க 2 பேரும் கிளம்பிக்கிறோம் ஆட்டோல. நான் ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்க பார்த்து வீட்டுல இறங்கிக்கோங்க. சரிங்க தம்பி. மனு, வரேன்டா. என்னம்மா இப்படி ஆயிருச்சு? அவ மூத்த மகனுக்கு போன் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான்ப்பா, என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா நம்ம இதை எதிர்பார்த்து இருந்திருக்கணும். இவங்களுக்கு இங்க ஒரு பிரச்சனைன்னு அங்கதானப்பா கேட்பாங்க. கேப்பாமா, இப்படி உடனே போன் பண்ணி சத்தம் போடுவான்னு நான் நினைக்கல. இப்ப அவன் அங்க இருந்து உடனே கிளம்பி வந்துட்டா என்ன பண்றது? அவன் வந்தா கொடன்னு குறைஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்மள. ஏற்கனவே நம்மளை கண்டா ஆகாது அவனுக்கு. இப்ப அவன் தம்பிக்கு ஒண்ணுன்னா சும்மா விட மாட்டாமா, என்ன செய்யறது?
அதான்ப்பா எனக்கும் தெரியல, அக்கா கிட்ட கேட்போமா? அவளுக்கு அங்க நிறைய வேலை இருக்குமா. மரகதம் இங்கிட்டு வந்த நேரத்துல தான் ரூபா அங்க எல்லா வேலையும் முடிக்க முடியும். இப்ப எம்கே வெண்ணிலா வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு நமக்கு தெரியும். ஆனா வெண்ணிலா வீடு எங்க இருக்குன்னு இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாதுப்பா. எம்கேவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஹா, தெரியாதுப்பா. ஏமா நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு தான் விட்ட. அப்புறம் எப்படிமா அவன் வெண்ணிலா வீட்டுக்கு போயிருப்பான்? ஆமாப்பா, எப்பா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னடா என்னத்த மறந்த? எம்கேவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, டாக்டரா உமா, ஆமா, அந்த பொண்ணு கூட தான்ப்பா வெண்ணிலா வீட்டுக்கு போய் இறங்கியிருக்கான். அந்த பொண்ணை பத்தி கேஸ்க்கு தெரியுமா? உமாவை பத்தியா? ஆ, என்னமோ எனக்கு தெரியலையேப்பா. புகழரசியை பத்தினா நல்லா தெரியும். எம்கே ஆஃபீஸ்லேயே அவள் வேலை பார்க்கறதுனால தெரியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா படித்தோம். அந்த பொண்ணு ஸ்கூல் ஃப்ரெண்டு. அப்ப தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் புகழரசிக்கு உமாவை பற்றி தெரிஞ்சிருக்கும்ப்பா. கேஎஸ் வந்துட்டாருன்னா அங்கே தொட்டு இங்கே தொட்டு எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. சரி, பையன் என்ன சொன்னாலும் மரகதை நம்பணும்ல. ஆமாப்பா, நம்ம பிளானை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அத்தை மட்டும்தான். பேசாம நான் சூசைட் அட்டன் பண்ணட்டுமா? அம்மாடி, இல்லைப்பா, ஒரு பிளான் தான். அத்தையை முழுசாக நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னா அவங்க பையனால் நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான்ப்பா அவங்க நம்ம பக்கம் இருப்பாங்க. சரிம்மா, ஆனா உனக்கு எதுவும் ஆயிர போகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி, மரகதா ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்கா. அவ வரும்போது பார்த்து பண்ணு. சரிங்கப்பா. கேஎஸ் வந்து தன் தம்பி எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு எம்கே வாயால எல்லா உண்மையும் சொல்றதுக்குள்ள நம்ம பிளானை கரெக்டா முடிச்சாகணுமா? கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு ஆகணும். அதுக்கு தான் என்னோட சூசைட் ட்ராமா. சரி, அவங்க வரவும் சொல்லுங்க, நான் உள்ள போய்க்கிறேன். நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு அந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு. சரியா? நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். சரிம்மா, சரி. நிலா, நிலா. இந்த வந்துட்டே முத்து. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க கிளம்புற? உன்னை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். இனிமேலும் நான் இங்க இருந்தா அது உனக்கு பிரச்சனை ஆயிரும் நிலா. சரியா வராது. நான் கிளம்புறேன். என்ன? எங்க போவ? அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிடுவ? இப்ப நீ எங்க போவ? நான் பாத்துக்கிறேன் நிலா. நீ கையில ஒண்ணும் கொண்டு வரல. எங்க போவ? எங்க தங்குவ? என்ன செய்வ? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எப்படி பாத்துக்கிடுவ? என்ன பாத்துக்கிடுவ? எனக்கு தெளிவா சொல்லு. அப்படி இல்லாம முதல்ல உன்னை நான் இங்க இருந்து போகவும் விட மாட்டேன். இப்போ போக விடாம என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? முத்து, நீ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்க. உன்னை அப்படியே அம்போன்ல நான் விட்டுற மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உன்னை தேடி வந்தப்போ நீ என்ன அப்படியே விட்ட? தங்குறதுக்கு இடம் கொடுத்து என் லைஃபையே மாற்றி வச்சேல்ல. இப்போ உன் இடத்துல நான் இருக்கேன், என் இடத்துல நீ இருக்க. நீ என்னை எப்படி கைவிடலையோ அதே மாதிரி நானும் உன்னை விட மாட்டேன். நீ எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் போகக்கூடாதுன்னா நான் இங்கே இருந்தா சரியா வராது நிலா. தப்பாயிடும். என்ன தப்பாயிடும்? நிலா, புரிஞ்சுக்கோமா. நான் தாலி கட்டின என்னோட ஒய்ஃபை விட்டுட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். வந்த இடத்துல நான் உன் கூட தங்கி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல என் வீட்டுல என்ன நினைப்பாங்க? வாஸ்தவம் தான், நீ சொல்றது உண்மைதான். ஆனா நான் இங்க தனியா தங்கி இருந்தா தான் நீ சொல்ற மாதிரி பயப்படணும். இங்க என் அப்பா என் பாட்டி 2 பேரும் இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உன்னை இங்க பர்மனண்டா தங்குன்னு சொல்லல. இன்னைக்கு இங்க தங்கு, நாளைக்கு என்ன செய்யறதுங்கிறத நாளைக்கு யோசிப்போம். நானும் ஒன்னும் எதையும் யோசிக்காம உன்கிட்ட பேசல முத்து. சொல்றதை கேளு. உன்கிட்ட போனும் இல்லைங்கிற, நீ எதுவுமே கொண்டுட்டும் வரல. இப்ப நீ எங்கேயாவது போயிட்டேன்னா உன்னை தேடி அப்புறம் நான் வரணும். அதனால இன்னைக்கு நீ இங்க தூங்கு. காலையில எந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு பாப்போம். நிலா, என்னால உனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் போதும். சொல்றத கேளு. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. என்னாலதான் உனக்கு இப்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சச்சா, அப்படிலாம் இல்ல. நீ அப்படி நினைக்கிற? இல்ல முத்து, ஒரு வகையில உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். ஏன் அப்படி சொல்ற? ரூபா என்கிட்ட வந்து சொன்னதும் நான் உன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும், சொல்லியிருக்கணும். சொல்லாம உன்னை விட்டுட்டு வந்தது ஏன் தப்பு தானே? அதை விட அதை பத்தி எல்லாம் பேசாத. இப்போ நான் இங்க தங்குறதுனால என்னால உனக்கும் கெட்ட பெயர் வரும் நிலா. அதான் சொன்னேன், நான் அப்பா கூடயும் பாட்டி கூடயும் தான் இருக்கேன், தனியா இல்ல. யாரும் எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. அதையும் மீறி பேசுனாங்கன்னா பேசுறவங்க பக்கம் தான் தப்பு இருக்கு, நம்ம பக்கம் இல்ல. நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்கு. காலையில எந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு பாப்போம். வா, நீ உள்ள வா. நிலா, ப்ளீஸ் நிலா. நான் சொல்றத நீ கேளு. நீ உள்ள வா. வா. சரி, வா. இந்த ரூம்ல நீ இருந்துக்கோ. அட்டாச்சு பாத்ரூம் தான் இருக்கு. நான் வெளியே பாட்டி கூட தூங்கிக்கிறேன். சரியா? ஓகே. உனக்கு ஏதாவது தேவைன்னா நிலான்னு கூப்பிடு, நான் ஓடி வந்துடுவேன். சரியா? சரி, உன் பேண்ட்டை கலட்டு. கலட்டு. எதுக்கு? உனக்கு இப்படி சொன்னா புரியாது. இரு வரேன். இந்த வேட்டியை கட்டிக்கோ. பேண்ட்டை கலட்டு. எதுக்கு? நீ வேற ட்ரெஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வரல. அதான் சொல்றேன், கலட்டி கொடு. நான் துவைச்சு காய வைக்கிறேன். காலையில நீ எந்திக்கிறதுக்குள்ள காஞ்சிரும். அப்புறம் நாளைக்கு போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப. ஓ, அப்படி சொல்றியா? சரி, கொடு. இந்தா மாத்து. ஓகே, மாத்து. நான் அந்த பக்கம் போய் மாத்திட்டு வரவா? போ, மாத்து போ. ஓய், வேட்டி கட்ட தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும்.
முத்து முத்து. நிலா, ஆ, வாஷிங் மிஷின் எங்க இருக்கு? அது உன் வீட்டில் தான் இருக்கு. இங்கே எங்கே இருக்கு? அப்புறம் எப்படி துவைப்ப? சோப்பு இருக்கு, துணி துவைக்கிற பவுடர் இருக்கு, லிக்விட் இருக்கு. உனக்கு எது வேணும்? ஆ, ஏதாவது ஒண்ணு கொடு. அதை வச்சு துவைக்கணுமா? எப்படி துவைக்கணும் வந்து சொல்லி கொடுவா. நீ அங்கே கழட்டி போட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். நிலா, என்ன மேலே கீழே பாக்குற? சும்மா பார்க்க கூடாதாப்பா, நல்லா தான் இருக்கு. சரி, எப்படி துவைக்கணும்? அதெல்லாம் நான் துவைச்சுக்கிறேன். ஆமா, பேண்ட்டை மட்டும் கழட்டி போட்டு வந்திருக்க, சட்டையை யார் கழட்டுவா? இதையும் கழட்டிட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடு, சோ போட்டு காய வைக்கிறேன். நாளைக்கு போடுறதுக்கு உனக்கு வேற ட்ரெஸ் இல்லை, ஞாபகம் இருக்கா? நீ பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட என் சுடிதார் கொடுத்துருவேன். சிரிக்காத என்ன, உனக்கு இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு நீ தான். எங்க அப்பா போடுற ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அது கொடன்னு இருக்கும், உனக்கு சரியா வராது. வேட்டின்னா யாரை வேணாலும் கட்டிக்கலான்னு சொல்லி தான் அவர் வேட்டியில இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்தேன். முத்து, ஆ, நீ ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா? ஓய், என்ன? இல்ல சொல்லு, உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நீ சும்மா இருக்கியா கொஞ்சம்? சரி, சும்மா இருக்கேன். சட்டையும் கழட்டி கொடு. சரி, இரு, கழட்டி போட்டு வரேன். அதையும் நீ உள்ள போய் தான் கழட்டணுமா? கழட்டி கொடு. சரி, அப்ப திரும்பு. ரொம்ப தான் வெக்கப்படுற. என்னாச்சு? அந்த வாஷிங் பவுடரை கொஞ்சம் கொண்டு வா. என்ன மேலையும் கீழையும் பாக்குற? சும்மா பார்த்தேன்ப்பா, இது கூடயே பார்க்க கூடாது என் ஃப்ரெண்ட? நீ எல்லாம் என் வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை எப்படியா பார்த்தேன்? ம், அங்க எங்க பாக்குற? நான் உன்னை எப்படியா பார்த்தேன்னு கேட்டேன். அப்பம்போது நான் ஒன்றும் ஓன் ட்ரெஸ் எதுவும் போடலையே. இப்ப மட்டும் நான் என்ன உன்னோட ட்ரெஸ்ஸையா போட்டிருக்கேன்? இல்லதான், ஆனா நான் கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டிருக்க. அப்ப அது உனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. அதைத்தான் முதல்ல பார்த்துட்டியே. இப்போ இந்த வேட்டி கட்டினதை நீ எத்தனை தடவை தான் பாப்ப? இல்ல, ஏன் இடுப்புகிட்ட பிடிச்சுக்கிட்டே இருக்கியேன்னு பார்த்தேன். அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். நிக்க மாட்டேங்குதா? இல்ல இல்ல, அதெல்லாம் நிக்குது நிக்குது. சரி, பனியன்லாம் யார் கழட்டுவா? எது? நாளைக்கு வெறும் சட்டையை மட்டும் போட்டுக்கிறியா? அது எப்படி முடியும்? இன்னர்ஸ் வேணும். வேணும்ல, அப்ப எல்லாத்தையும் கழட்டி போடு. நிலா, நீ வாஷிங் பவுடர் கொண்டுட்டு வா, நானே துவைச்சுக்கிறேன். என் வீட்டுக்கு தான் இப்ப நீ வந்திருக்க, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். அதுவும் இல்லாம நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கெஸ்டா வந்திருக்க. உன்னையெல்லாம் நான் வேலை வாங்கக்கூடாது. நான் தான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக இதெல்லாம் நீ துவைக்க வேண்டாம், நீ எடுத்து கொண்டு வந்து கொடு, நானே துவைச்சுக்கிறேன். இங்க பாரு முத்துக்கண்ணு, நீ இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா வேலைக்கு ஆகாது. நீ யோசிச்சு பாரு, சின்ன பிள்ளையில ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது உனக்கு ஓயாம மூக்கு ஒழுகும். அப்ப கூச்சப்படாம என் பாவடையை தானே தூக்கி தூக்கி தொடப்ப, உன் ட்ரெஸ்ல எல்லாம் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு. அப்படியா? என்ன அப்படியா? எனக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி, உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது, இருக்கவும் வேண்டாம். நானே சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துறேன். நீ போ, எல்லாத்தையும் கழட்டி போட்டு வா, நான் துவைச்சு தரேன். ஆ, அப்படி சொல்ற பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருக்க பாரு. நிலா, ஆ, நான் இப்படி பனியன் இல்லாமலாம் வெளியே வரமாட்டேன். சரி, வர வேண்டாம். நான் இந்த இப்படி பாத்ரூமுக்கு வெளியே எல்லாத்தையும் வைக்கிறேன். சரி, வை. நீ எடுத்துட்டு அப்படியே கதவை பூட்டிட்டு போயிடு. ம், அதுக்கப்புறம் நான் வெளியே வரேன். சரி, நல்ல பிள்ளை. நீ ரொம்ப கூச்சப்படுற, அப்படியே வை, நான் எடுத்துக்கிறேன். வச்சுட்டேன். எடுத்துக்கிடவா? ஆ, எடுத்துக்கோ, அப்படியே வெளியே போயிடு. ஆ, சரி. நீ கதவை சும்மா சாத்திட்டு போ, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு கதவை உள்ள கூடி பூட்டிக்கிறேன்னு. வேட்டி தான் கட்டியிருக்கேல, எதுக்கு இவ்வளவு கூச்சப்படுற? நிலா, நான் சொல்றத கேளு, நீ போ. சரி, இந்த போயிட்டேன். இவன் என்ன புதுசா சமஞ்ச பிள்ளை மாதிரில வைக்கப்படுறான்? ஏ நிலா, இப்ப என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல, நீ வெளியே வா, நான் கிளம்பிட்டேன். மா, உமா, நேற்று நைட்டே வந்துடுவேன்னு நினைச்சேன். இல்லம்மா, ஒரு டெலிவரி கேஸ் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னம்மாச்சு? அம்மாவும் பிள்ளை நல்லா இருக்காங்களா? ஆ, அதெல்லாம் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது, இப்போ ஓகே தான், நல்லா இருக்காங்க. ஓ, என்னாச்சு? பெரும்பாலும் நடக்கிறதாம்மா, கொடி சுத்தி இருந்தது. அது பிள்ளைக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஆயிடுச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறமும் பேபியை இன்குபேட்டர்ல வச்சு அப்படி இப்படின்னு விடிஞ்சிருச்சுமா. சரிம்மா சரிம்மா, நான் நைட்டே வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கும் யோசனையாக இருந்தது. ஏம்மா, சில சமயங்களில் நான் இப்படி லேட்டாக வர்றது சகஜம் தானே? இல்லைடா, உனக்கு ஒரு கொரியர் வந்தது, சரி அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறமா நீ எப்படி பிஸியாக இருப்பியோன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே பேசாமல் விட்டுட்டேன். கொரியர் வந்ததா? யார்கிட்ட இருந்து? நேற்று சாயங்காலம் கடைசி கொரியராக வந்தது. ஃப்ரம்ல எம்கேன்னு போட்டிருந்தது, இரு எடுத்துகிட்டு வரேன். எம்கேவா? நேற்று தானே அவனை வெண்ணிலா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். எப்போ கொரியர் அனுப்பினான்? ஒரே ஊருங்கிறதுனால நேற்று காலையில் அனுப்பியிருந்தா ஈவினிங் வந்துடும். ஆனால் இவன் நேற்று ஏர்லி மார்னிங்கே என்னை கூப்பிட்டுட்டானே, அப்போ எப்படி கொரியர் ஆஃபீஸ் திறந்துருக்கும்? ஒருவேளை முந்தா நாளே அனுப்பியிருப்பானோ? இதான் எம்கேனா உன் ஃப்ரெண்டு தானடா? ஆமாம்மா, ஒரே ஊரில் தானே இருக்கோம். இப்போ தானே அந்த தம்பி கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்த. ஆமாம்மா.
எதுனாலும் நேரா வந்தே கொடுத்துருக்கலாமே. இப்படி கொரியர் அனுப்புற அளவுக்கு என்ன இருக்கு? என்னன்னு தெரியல. அவன் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கான். அது சம்மந்தமா ஏதாவது அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, அப்போ என்னன்னு பாரு. ஏதோ ஒரு 2 ஃபைல் இருக்கு. அவனோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குமா? அப்படியா? அதே எதுக்கு அந்த தம்பி உனக்கு அனுப்பியிருக்கு? அதான் தெரியல. சரி அம்மா, இதை நீங்கள் பீரோக்குள்ளே பத்திரமா வைங்க. நான் குளிச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்டு அரசி இருக்கால்ல, அவள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடா, கொண்டா. சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து வைங்கம்மா, நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிடா, சரி. இந்தாங்க பத்திரமா பீரோக்குள்ளே வைங்க. சரிடா. மாப்பிள, இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? போகணும் மாமா, மத்தியானத்துக்கு மேல போகணும். அப்படின்னா காலையில லீவா மாப்பிள? லீவுன்னு எல்லாம் இல்ல, 2 நாளா ஆபீஸ்ல ரொம்ப வேலை, பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. என்ன ரொம்ப தேடுனான்னு உங்க பொண்ணு சொன்னான். ஆமா மாப்பிள, அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே பாப்பா கூட இருந்துட்டு போகலான்னு வீட்டுல இருக்கேன். பேத்தி இன்னும் தூங்குறல்ல மாப்பிள? முழிக்கட்டும், மெதுவா முழிக்கட்டும். மருந்து சாப்பிடுறல்ல, கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பா. அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளை குளிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா போலான்னு இருக்கேன். சரிங்க மாப்பிள, அப்ப அது வரைக்கும் நம்ம 2 பேரும் விளையாடுவோமா? நம்ம 2 பேரும் விளையாடவா? என்ன விளையாடுறது? சீட்டு கட்டு? ஐய, இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா ஜூட்டு. ஜூட்டு விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? அப்படின்னு ஆஷு. ஐய, சரி, தாயக்கட்டம். தாயக்கட்டமா? அதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது. நான் சொல்லித்தரேன் மாப்பிள. மாமா, எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள என் கூட ஒரு ஆட்டம் விளையாட வாங்களேன். தாயக்கட்டம் விளையாண்டு எனக்கு பழக்கம் இல்ல மாமா, எனக்கு தெரியாது. சரி, செஸ் விளையாடுவோமா? அதுனா கொஞ்சம் தெரியும். அப்ப நான் எடுத்துட்டு வரட்டா? விட மாட்டேங்க போலயே. மாப்பிள ப்ளீஸ் மாப்பிள, ஒரு ஆட்டம் விளையாடுவோம். ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. ஏன் உங்க ஃப்ரெண்டு சுந்தரி அக்கா அன்னைக்கு வரலையோ? ஆமா, அவ அன்னைக்கு லீவு. அதான் என்கிட்ட வந்துட்டீங்க. அந்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட வாக்கு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு பொழுது சரியா இருக்கும். ஆமா, அவ இருந்தா ஊர் கதையெல்லாம் நல்லா பேசுவா, பொழுது போறதே தெரியாது. இன்னைக்கு அவ இல்லாம ஐ மிஸ் ஹர். மிஸ் பண்றீங்களா? சரிதான். சரி, டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? அது பார்த்து பார்த்து போர் அடிக்குது. அப்ப இப்ப நான் விளையாட வந்தே ஆகணும். ஆமா மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள, ஒரே ஒரு ஆட்டம். சரி, எடுத்துட்டு வாங்க, ஒரே ஒரு ஆட்டம் தான், அதுக்கு மேல எனக்கு நேரம் இல்ல. ஐ ஜாலி. என்னமோ போ, இந்த வீட்டுல யாரு சின்ன பிள்ளைன்னு தெரியல. மாப்பிள்ள, உங்களுக்கு கருப்பா வெள்ளையா? என்னத்தையாவது ஒண்ணு கொடுங்க. மாப்பிள்ள, எனக்கு வெள்ளை ராஜா. சரி, அப்ப நான் கருப்பை வச்சுக்கிறேன். என்னது இது, கையில என்னமோ வச்சிருக்கா? மாப்பிள்ள போன் போட்டு என்னைய திட்டினான். அப்ப இவகிட்டையும் கண்டிப்பா பேசியிருப்பான். அவன் சும்மா இருக்க மாட்டான், நம்மளை பத்தி ஏதாவது இவகிட்ட போட்டு கொடுத்துருப்பான். அதுக்கு தான் ஏதோ செஞ்சு கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உஷாரா இருடா வேண்டா, எதுவுமே தெரியாத மாதிரி கம்முன்னு இருந்துரு. என்னடா? கேசரி. ஐ, கொண்டா கொண்டா கொண்டா. உங்களுக்கு இல்லப்பா, உங்க மருமகனுக்கு. ரைட்டு. டேய் பாப்பா, எனக்கு. உங்களுக்கும் கொண்டு வரேன்ப்பா. இதை முதல்ல உங்க மாப்பிள்ளைக்கு கொடுங்க. இதை நான் வச்சுக்கிறேன், நீ மாப்பிள்ளைக்கு வேற கொடு. சரி, இந்தாங்க. தேங்க்ஸ். மாப்பிள்ள, கேசரி தெரியுது, சாப்பிடுங்க. உங்களுக்கும் வரும், எடுக்கிறதுக்கு போயிருக்கா. சரி. ஆனாலும் மாப்பிள்ள உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதை நீங்க வாங்கிக்கோங்க, இந்தாங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க. சரி, என் பொண்ணு இன்னும் எடுத்துட்டு வர போயிருக்கா, அதையும் கொண்டு வரட்டும். எதுல நிறைய இருக்குன்னு பாப்போம். ஏங்க, கேசரி நான் கேட்கவே இல்லையே. செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சேன். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வேண்டாம், அதையும் சேர்த்து உங்க அப்பாவுக்கே கொடு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கொடுக்க கூடாது, சுகர் இருக்கு. அப்படின்னு நீ வச்சு சாப்பிடு. எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்கேன். மாப்பிள்ள, நீங்க வாங்கி அதை எனக்கு கொடுத்துருங்க. ஆசைதான், நான் தான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அலையணும். ஒரு 2 மாத்திரை எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிடுவோம். பேசாம கொடுத்ததை சாப்பிடுங்க, இல்லைன்னா அதையும் புடுங்கிடுவா. இந்தாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன், இது சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பயம்? எதுவும் கலந்துருப்பேன்னா? ஏன், எனக்கு என்ன பயம்? பயம் இல்லைன்னா வாங்கி சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல, யாருக்கும் பயந்தவனும் கிடையாது. கொண்டா. இப்ப எதுக்கு இந்த கேசரின்னு தான் தெரியல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, என் கூட பேசவே பேசாதீங்கன்ட்டு போனா இப்ப எதுக்கு கேசரியை கட்டி கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு கேசரியா? ஏன், கேசரியில சக்கரை போட்டியா இல்ல உப்பு போட்டியா? என்ன போடணுமோ அதைத்தான் போட்டிருக்கேன். வாயில வைக்க விளங்கலையா? எங்க மாப்பிள்ள கொண்டாங்க பாப்போம் அதை. இந்தாங்க மாமா, நீங்களே சாப்பிட்டு பாருங்க. நல்லதானே மாப்பிள்ள இருக்கு. நான் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேசரி சாப்பிடுறேன். நாளைக்கு நல்லா பண்ணிடுறேன், இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாயில வைக்க விளங்காத கேசரி எல்லாம் சாப்பிடணும்னு என் தலை எழுத்து. ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறாரு?
அட பாதகத்தி, இதுல நிஜமாவே உப்பு போட்டு வச்சிருக்கா? என்னங்க இந்த கேசரி நல்லா இனிப்பா இருக்கா? ஆ, இல்ல இது இனிப்பா இருக்கான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு. அப்ப சாப்பிடுங்க. புகழ், உமா, வா உமா. என்ன அதிசயமா இருக்கு, டாக்டர் அம்மாவுக்கு இந்த பக்கம் காத்தடிக்குது. ஒரு முக்கியமான விஷயம் உமா. சரி வா, எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசலாம், வா உட்காரு. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஏன் உமா? எம்கே எனக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருக்கான். ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எதுக்கு கொரியர் அனுப்புறான்? அரசி, வந்தவங்களை உட்கார வச்சு பேசு. இல்ல சார், அதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்போ. புகழ், எம்கே அனுப்பின இந்த கொரியர்ல அவனோட சர்டிபிகேட்ஸ், அப்புறம் ஒரு ஃபைல் இருக்கு. சர்டிபிகேட்ஸா? அவனோட தான். சரி, அப்புறம் அவனும் வினிதாவும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சைன் போட்டு ஃபைல் பண்ண பேப்பர் காப்பி இதுல இருக்கு. என்னது? டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா?